ஆர்மீனியன்ஸை பாருங்கள். கைவிட்டார்களா? கைவிட்டார்களா? தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டு எடுத்தது என்ன? அது கடைசியாக அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வதற்கு. இது இன ஒழிப்புத்தான் என்று. இந்தோனேஷியாவை பாருங்கள், ஈஸ்ட் திமோர். போர்த்துகேயர் அங்கு வெளியிட்ட போது, இந்தோனேஷியா வந்து இவரை கைப்பற்றி தங்களை உண்டாக்க பார்த்தார்கள். எத்தனை பேரை கொலை செய்தார்கள். ஆனால் ஈஸ்ட் திமோர் மக்கள் இளைஞர்கள் போராடினார்கள். மலைப்பகுதிக்கு சென்று அவர்களும் தீவிரவாதிகள் என்று தான் பேர் சூட்டப்பட்டது. அவர்கள் போராடினார்கள். தங்களுடைய இறைமைக்காக போராடினார்கள். இது கைவிட முடியாது. இன்னொரு பாயிண்ட் நான் சொல்ல விரும்புகிறது, இப்போ சில பேர் அங்கே ஒரு சில அந்த அரசாங்க மினிஸ்டர்மார் கூட சொல்லினோம், என்ன எல்லாரும் ஒற்றுமையாக வாழ, அதை தாண்டி நாங்கள் முயற்சிக்கிறோம், ஒற்றுமையாக வாழுவோம் என்று. ஒருமைக்கும் ஒற்றுமைக்கும் வித்தியாசம் இருக்குது. பிரிந்து நின்று கொண்டு நாங்கள் ஒற்றுமையாக வாழலாம்.